ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நிஷா இன்றைக்கி என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டேன், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நிஷா வந்து காடை முட்டை செய்ய போகிறேன். நம்ம சேனலில் செய்யாத ஒரு ரெசிபி என்னென்னா காடை கறியெல்லாம் போட்டிருக்கோம், காடை பற்றி போட்டிருக்கோம், காடையோட முட்டையை பற்றி நம்ம போடவே இல்லை. காடை முட்டைன்னா ரெசிபி ஒன்றுமே போட்டதில்லை. இப்போ காடை முட்டை ஆம்லெட் செய்ய போறியா? காடை முட்டை ஆம்லெட் செய்ய போகிறா. அது மட்டும் இல்லை, காடை முட்டையில் வேறு ஏதாவது ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் செஞ்சு கொடுப்பா. ஓகே, வாங்க காடை முட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன பிரியாணியா, மட்டனா, சிக்கனா, வேற என்ன சார்? பழைய சோத்துக்கு வேலை இல்லை. ஏதோ ஒன்று நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ரெசிபியாக பண்ணி போட்டுருவோம். சொல்லுங்க காடை முட்டையில என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் பேக் கேமரா நான் ஆன் பண்ணுறேன். நான் கேமராமேனா? ஆமாம், இவங்க கேமரா. ஓகே, கேமரா. ஓகே, பார்ப்போம் வாங்க பார்ப்போம். காடை வந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் தடவை பார்த்துருக்கேன். ஸோ சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால செல்வா மட்டும் டேஸ்ட் வைப்பாரு. இது பார்த்தா எலி முட்டை மாதிரி, ஆனால் சூப்பராக இருக்கு. மேலே ஏன் கருப்பு கருப்பாக இருக்குன்னு கேட்டால் செல்வா சொல்கிறாரு அது காடை பீ அப்படிங்கிற. இதான் காடை முட்டை. அது கை சைஸ் இதோடு தான் இருக்கு. எத்தனை இன்ச்சு? 1 இன்ச்சு தான். ஆமாம், 1 இன்ச்சு முட்டையை தான் நம்ம வந்து தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ இந்த முட்டையெல்லாம் வந்து உடச்சி ஊற்றிடலாம். நம்ம காடை முட்டையில் நிஷாவுக்கு என்ன ரெசிபி செய்யறதுன்னு தெரியாதனால ஃபர்ஸ்ட் ஆம்லெட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதான் சிம்பிளான ரெசிபி அப்படின்ட்டு செல்வாடா சொன்னேன். சரி அப்படின்ட்டாரு. வேற ஏதோ ரெசிபி செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்க, செஞ்சிருவா. நான் செய்கிறேன். 4 காடை முட்டை எடுத்துட்டு வச்சிருக்கேன். நான் வந்து தேவையான பொருட்கள் மட்டும் சொல்லிடுறேன். காடை முட்டை வந்து 4 எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ ஒரு பிராய்லர் முட்டை எவ்வளோ பெருசு ஒரு ஆம்லேட் வருமோ அதுதான் இந்த 4-6 முட்டை போட்டால் தான் வந்து ஒரு ஆம்லேட்டே வரும். அதனால் அது தகுந்த மாதிரி 8 முட்டை 10 முட்டை அப்படி 2 பேர்த்துக்கு 10 முட்டை அப்படி கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள். எதுக்காக அப்படின்னா வந்து கவுச்சி அடிக்காமல் இருக்கும், அதுக்காக மஞ்சத்தூள். அதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமேட்டு கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வந்திருக்கேன். அப்புறமேட்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி, அப்புறமேட்டு மல்லித்தலையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் தேவையான பெப்பர் தூள் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் வந்து உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டையை உடைக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எதனாலன்னா கத்தி கையில் பட்டுருமோளோ. ஓடு உள்ள விழுந்துருச்சுறாங்க பாரு. இருடி, அது ஓடு இல்லை, கருவேப்பிலை. இங்கே பாரு, கருவேப்பிலையா? சரி. ஏ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. காடை முட்டை ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பிக்கவே இல்லை. காடை முட்டையா காக்கா முட்டையான்னு தெரியல. கருமுட்டை பிக்கவே இல்லை. பார்த்து கீழே வச்சு பிக்காது, அப்படியே வச்சு பிக்காத, இதுலேயே வச்சு பியே. இதில் வச்சு பிக்காத நீ சார். இங்கே இதுலேயே வச்சு ஓடு இருந்தால் எடுத்துக்கலாம் விடு. சரி, டேபிளில் வச்சு பிச்சா டேபிளில் ஊற்றி போயிடுச்சுன்னா இப்படியோ ஒரு வழியாக பிச்சுறேன். மஞ்சள் கருவையே காணா. இருங்க வரும், அதுக்குள்ளே அவசரம். முட்டை ஓடு பெனஞ்சிட்ட போட்டு முட்டைய பெனையில் அது ஓடு ஒழுங்காகவே வரவே மாட்டேங்குது. லைட்டாக 2 தட்டு தட்டுனா வரப்போகுது. பாருங்க, எல்லாத்தையும் போடுற கேட்டால் கருவேப்பிள்ளைங்கிற முட்டை ஓடுது. அது ஒழுங்காவே ஒடையவே இல்லை. நறுக்குன்னு தட்டணும் நிஷா, நறுக்குன்னு தட்டு. ஏ டமால் பாரு, அந்த சுத்தி தட்டு. ஏய் டமால். இப்போ பாரு ஒடையிலன்னா இப்போ நீ தான் ஒடிச்சு தரணும். எனக்கு தெரியாது இதெல்லாம். நான் லாக்கி பட மாட்டேன். முட்டை உடைக்க நான் லாக்கி இல்லாதவன். இப்போ செல்வா உடைப்பாரு பாருங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ செல்வா உடைச்சு தருவேன். ஒரு முட்டையை கூட நிஷாவுக்கு உடைக்க முடியலையே. பாருங்க எவ்வளோ ஓட போட்டு. அது ஓடு இருந்தால் கடிக்க முட்டையில் வந்து கடுக்குன்னு கேட்கலாம். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதனால முட்டை உடைய மாட்டேங்குது. சில்லுன்னு இருக்கு முட்டை. கரெக்டா? அவங்களும் ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருந்தாங்க. இது காடை முட்டை வந்து என்ன சொன்னாங்கன்னா, காடை முட்டை வந்து நீ கிள்ளி விட்டு ஊத்துறடி, நீ சரியான ஆளுடி. பாருங்க அப்படி நசுக்கி விட்டு அங்கே பாருங்க எப்படிலாம் ஊத்துறாருன்னு. சரியான ஆளுங்க. கிட்டக்க வந்து காமி முதல்ல.
கிள்ளி விட்டு ஊற்றுறாரு, டொல்லி விட்டு ஊற்றுறாரு. முட்டை அப்படி வரணும் முழுசு முழுசாக. அங்கே பாரு எப்படி இருக்குன்னு, முழுசு முழுசாக இருக்கா. நான் ஒன்று உடச்சி, நீ அப்புறம் கொலக்கொலன்னு ஒன்று அடிச்சு உடச்சில. இது பாரு கருப்பாக இருக்கு. இது இங்கே ஒன்று இருக்கு. எங்கே? அதுதான் நிறையா கிடக்குடி. ஒரு முட்டை ஒரு வழியா உடச்சாச்சு. செல்வா உடச்சிட்டான்ட்டாரு. பார்த்தீங்கன்னா 4 இதுவுமே வந்து இத்தினோண்டு தான் வருது பாருங்க. ஆனால் காடை முட்டை ரேட்டு ஜாஸ்தி, அதையும் பார்த்துக்கோங்க. ஆமாங்க, ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கு காடையே வாங்கிட்டு வந்துடலாம். காடையே 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். காடை கறியே 40 ரூபா தான் ஒரு முழு காடை. முட்டை அதை விட ரேட்டு ஜாஸ்தி. ஓகே, கட் பண்ணலாம். கையெல்லாம் கழுவிட்டு வந்து நான் எடுக்கிறேன். சரி, கை வாஷ் பண்ணிட்டு வரட்டும். இப்போ என் செல்வா வந்து நான் ஒரு முட்டை உடச்சேன், செல்வா வந்து 3 முட்டை உடச்சி தந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையானது வந்து சால்ட் போடலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, அப்புறமேட்டு 2 வெங்காயம். வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க வந்து நிறைய சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. சூப்பராக இருக்கும். தெரியல இப்போ போடுவாங்களா, எப்போ போடுவாங்க? பெப்பர் லைட்டாக போட்டு கலக்கி விட்டு லாஸ்ட்லேயும் வந்து நம்ம முட்டையெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காடை முட்டையோட கலக்கி. முன்னாடி காடை முட்டையோட வெங்காயம் என்ன அதிகமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு ஆன் பண்ணு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அவ்வளோ ஹீட்டு? அப்போ தான் ஊற்றுறனே இதாகிடும். உங்களுடைய காடை முட்டை எப்படி இருக்குன்னு இப்போ செல்வா வந்து ஏன் பண்ணி திங்க மாட்டியா? ஐயோப்பா, நீ உலகத்து விஞ்ஞானி. அன்னைக்கு காடை பிரியாணி செஞ்சு திங்கல, இப்போ என்ன காடை முட்டை தின்னா என்ன? காடையில் காடை திங்கல, காடை பிரியாணி தான் சாப்பிட்டேன், காடை திங்கல. நல்லா இருக்கு நீயும் அவளும் தான் சாப்பிட்டீங்க. இப்போ நம்ம வந்து தோசைகள் வந்து ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதில் இது நான்ஸ்டிக் கல்லில் வந்து ஊற்றக்கூடாது, அப்புறம் தோசை வராது. என்னடி களி மாதிரி கிண்டி வச்சுருக்க. சூப்பராக இருக்கும். தான் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கு. நான் காடை முட்டை தின்றுருக்கேன். எப்படி பணியார மாதிரி தொழுதூரில் போட்டு தருவாங்க, டோல்கேட்டுக்கு முன்னாடி இறையூரில். நீ ஏதாவது கேட்டேன்னா நான் கேரளாவில் சாப்பிட்டேன், இங்கே சாப்பிட்டேன், அங்கே சாப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா கீழே வேந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு அப்புறமேட்டு வாசனை எப்படி இருக்கு பத்தியா? மனம் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். சரி, வேக வச்சுட்டு பாப்போமா? வெந்துருச்சு, அவ்வளோதான். கறி போய் வீணா. இங்க பாரு, எங்க வேந்துருச்சு. சைடெல்லாம் எடுத்தா கொலன்னு வருது. வேந்துருச்சான். சரி வேகட்டும். ஏன் இப்படி என்ன இது பண்ற? சரி, இப்போ வேந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் திருப்பி போட்டா இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு திருப்பி போட்டானா? போட்டுட்டேன்னு சொன்னேன். அதானே. திருப்பி மறுபடி பாரு, நல்லா வெந்திருக்கானு. இந்த போட்டு வந்த மாதிரி வந்திருக்கானு பாரு. அப்ப இதோ நல்லா வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேக வேண்டியதில்லை. ஆஹா, எடுத்துறியா? போதும். இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கணும். ஓகே. வாசனை தூக்குது தான். சரி, வாருங்கள், நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். போங்க. நான் சொன்னேன் நான்ஸ்டிக் தோசை கல் இப்படி இந்த கரண்டி தாங்க வரும் அப்படின்னு. இந்த கரண்டியை போய் நீ எடுத்துகிட்டு வந்தாலே வான்னாரு. அதுக்குள்ளேயும் ஒரு வழியாக அதிலே நான் திருப்பி போட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது. நார்மல் முட்டை மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, அந்த அடையெல்லாம் திண்டிங்களா? இந்த அடை, இந்த அரிசி மாவுல அடையெல்லாம் சுடுவாங்க. அரிசி பருப்பெல்லாம் போட்டு அடை, பருப்புல அடை சுடுவாங்களா, அது மாதிரி இருக்கு. ஆனால் கோழி முட்டை மாதிரி இல்லை, காடை முட்டை. ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் வருதா? இல்லை கவுச்சி எல்லாம் அடிக்கல. எதுவுமே துளி கூட கவுச்சி அடிக்கல. காடை வாசம் வருமே காடை முட்டையில். அதெல்லாம் கிடையாது. கோழி முட்டை இல்லை, கோழி வாசம் வரும். அதெல்லாம் நல்லா இருக்கு. பொசுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, அவ்வளோ.
நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முட்டை உங்களுக்கும் காடை முட்டை பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், வாழ்க்கை தமிழ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.